ஒரு இளைஞருடைய காட்சியை நீங்க பார்க்கிறீர்கள். காலிலும் கையிலும் கடுமையான காயமடைந்திருக்கிறார். இன்னொரு இளைஞருடைய காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த குண்டு வெடித்து சிதறி உடம்பெல்லாம் ரத்த விழாராக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். முதல் காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் நடைமேடை எண் 9 நடந்த மிகப்பெரிய குண்டு வெடிப்பு. இதில் காயமற்றவர்கள் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் 6 பேர் பலியாயிருக்கலாம் என்றும் தகவல் தெரிவிக்கின்றன. இதனிடையே சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கவுஹாத்தி எக்ஸ்பிரஸில் நடந்த பலத்த குண்டுவெடிப்பில் சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பில் 6 பேர் பலியாகியுள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது. இது ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை என்றாலும் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தந்தி டிவியின் நிருபர் தீபன் இருக்கிறார். அவரிடமே நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தீபம், வணக்கம். சொல்லுங்க, சென்னை ரயில் நிலையத்தில் என்ன நடந்தது? எந்த குண்டுவெடிப்பு, எந்த பிளாட்ஃபார்ம்ல குண்டு வெடிச்சது? இதற்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? எத்தனை பேர் பலியாயிருக்காங்க? இது குறித்த முதல் தகவலை சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா விக்ரம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா 9வது பிளாட்ஃபார்மில் வந்து பெங்களூர் டு ஹவுதாத்தி போகிற எக்ஸ்பிரஸ் வந்து சென்னை டச் பண்ணிட்டு தான் போவோம். இந்த சென்னை வந்த வந்து S4 பெட்டியில் வந்து இன்னைக்கு காலையில் சரியாக ஒரு 8 மணி வரல குண்டு வெடிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து குறைஞ்சது ஒரு 6 பேர் இறந்துருக்காங்க, 10க்கும் மேற்பட்ட காயம் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இருந்தாலும் இது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லைன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, இது நேற்று முன்தினம் அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு தீவிரவாதி வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க, ஜாகிர் ஹுசேன் என்பவர். இவர் வந்து பாகிஸ்தான் உளவுத்துறையை சேர்ந்தவர். இவர் வந்து சென்னையில் வந்து முக்கியமான பல இடங்களில் வந்து பாம்பு வச்சு தகர்த்துன்னு ஒரு திட்டத்தோடு வந்திருக்காங்க தகவல் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகம் பல இடங்களில் முக்கியமாக மக்கள் புழங்க இடங்களில் மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து பாம்பு வச்சு தமிழகத்தை ஒரு சீர்குலைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு தான் இங்கே வந்திருக்காங்கன்னு ஒரு தகவல் சொல்லப்படுகிறது விக்ரம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பாம்பு வெடிச்சதை பற்றி ஒரு 6 பேர் உயிரிழந்திருக்காங்க, 10க்கும் மேற்பட்ட ஒரு காயம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது தொடர்ந்து ரயில்வே போலீஸ் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு போலீஸ் வந்து இங்கே தீவிர சோதனை ஏற்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் திடீர்னு நடந்ததுனால இங்க ரயில் நிலையத்தில் வந்து அனைத்து மக்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி சொல்லலாம். இங்க ஒரு பரபரப்பான நிலையை நீடித்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் வந்து இங்க ஃபுல்லா அந்த 9வது பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா அந்த பெட்டிகள் மட்டும் இல்லாமல் ஒரு